வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான ஈஸியான கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, நானுக்கெலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேனில் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 200 கிராம் அளவு பேபி பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி மண் இல்லாமல் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி தோலோடு தான் செய்கிறோம். தோல் வேண்டாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்து அடுத்து ஒரு 6-7 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிப்போம். நம்ம பொட்டேட்டோஸ் குக் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 500 ml அளவு தயிர் இருக்குது. இதில் 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மஸ்டர்ட் ஆயில் நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மசாலாவை எடுத்து இங்கே குக்கான பொட்டேட்டோவில் சேர்த்துப்போம். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து 15 to 20 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடலாம். நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதன் பிறகு எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ஒரு சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye from யஷ்வந்த்.